ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கு. மீனா இந்த படத்தில் நடிச்ச நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீனில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசுல ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. ஸோ ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா காணாம போயிடுது. ஆக்சுவலா இவங்களுடைய எக்ஸ்பென்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட குழந்தை வந்து கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே லீகலா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய ஹெல்ப்போட இவங்களே பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சொடசன சம்பவங்கள் என்ன, தென் ப்ராப்ளம்ஸை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசியாக அவங்களோட குழந்தைய இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். தென் ஆக்டிங்கும் சரி, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோலன் கில். அமேசான் பிரைம்ல இப்போ தமிழ் வெளியே வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து கனவு லாங்குவேஜ்ல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜெர்னலா வெளியே வந்திருக்கு. மீனா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, கதையில ஒரு 2 கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஆக்சுவலா இந்த 2 கப்புள்ஸுடைய ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு இருந்தாலுமே இவங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சில சம்பவங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சில சம்பவங்கள் என்ன, தென் இவங்க பேக் ஸ்டோரியில என்ன மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சு, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா முத கவிதா வெட்டவரானா. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1984 பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் ஜெர்னலா வெளியே வந்திருக்கு. மீண்டும் இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல இந்தமான ஒரு மேக்கிங்கோடு சேர்த்து அந்த அனிமலை காமிச்ச விதமா இருக்கட்டும், தென் அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம அழகான ஹீரோயின் பேரு பாத்தீங்கன்னா அஷினா. ஸோ இவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு காட்டுவாசி கும்பல்கள் தான் பாத்தீங்கன்னா வளர்றாங்க. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு குயின் அப்படின்னு கூட இருக்கு. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அனிமல்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் இவங்க கூட சேர்ந்த ராணி பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற பொலிட்டீஷியனை எப்படியாவது கொல்றதுக்கு போகும்போது அவங்கள பாத்தீங்கன்னா ஜெயில பிடிச்சு போட்டுறாங்க. ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம படத்தோட ஹீரோயின் போகும்போது அவங்க பாத்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஷீனா பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது யார் கூட இவங்க வந்துட்டு ஜாயின் ஆனாங்க, தென் கடைசியான ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் வந்து தாரமா இருக்கும். அதை விட மெயினா அந்த அனிமல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்டிங் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஷீனா.